2019 அந்த டைம்ல ப்ளூவேல் அப்படின்ற ஒரு கேமை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இந்த கேமோட டார்கெட் என்னன்னா, இந்த கேமோட முடிவுல நம்ம சூசைட் பண்ணி இறந்துப்போம். அதே மாதிரி லாக்டவுன் டைம்ல மோமோ சேலஞ்ச் அப்படின்ட்டு ஒரு சேலஞ்ச் வந்து பார்த்தோன்னா வாட்ஸ்அப்ல பரவுச்சு. அதுலயுமே வந்து பார்த்தோன்னா நம்ம சூசைட் பண்ணி இறந்து போகணும் அப்படின்ற மாதிரி தான் டாஸ்க் இருந்திருக்கும். இதெல்லாம் அடங்குனதுக்கு அடுத்தது இப்ப ரீசெண்டா இந்தியாவில வந்து பார்த்தோன்னா ஒரு சேலஞ்ச் ஒன்று பரவிட்டு இருக்கு. இந்த சேலஞ்சில் 3 பெண் குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க. அப்படி அந்த சேலஞ்சில் என்ன விளையாண்டாங்க, அந்த சேலஞ்சு பேர் என்ன, அது மட்டும் இல்லாம அந்த லெட்டர் ஒன்று எழுதி வச்சிருக்காங்க. அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு, அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். டெல்லியை சேர்ந்த ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு ஒரு 3 பெண் குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைகளோட பேர் வேணாம், அந்த குழந்தைகளுக்கு வயசு 12, 13, 16. இந்த 3 குழந்தைகளுமே வந்து பார்த்தோன்னா ஒரு கேம் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அதனால நைட்டு 2 மணிக்கு மேல அப்பா அம்மா ஹாலில் தூங்கிட்டு இருக்கும்போது ரூமோட டோர் கதவை சாத்திட்டு பால்கனில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. இவங்க இறந்து போனப்ப ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சிருக்காங்க. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, அப்பா எங்களுக்கு வேற வழி தெரியல, இது வெறும் கற்பனை கிடையாது, எங்களோட எதிர்காலத்தை சம்பந்தப்பட்டது, நாங்க போறோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு 3 பேருமே வந்து பார்த்தோன்னா தனித்தனியா லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அதுவும் ப்ராப்பரா வச்சு போலீஸ்காரங்க இந்த கேஸை பத்தி விசாரிக்கும் போதுதான் இந்த கொரியன் கேம் அப்படின்ற ஒரு கேமை பத்தி தெரிய வருது. இது என்ன கொரியன் கேம்? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயத்த பார்க்கணும். இதுக்கு முன்னாடி 2 தலைவர் இருக்காங்க. ஒன்னு வந்து பார்த்தோன்னா ப்ளூவேல், இன்னொன்னு வந்து மோமோ சேலஞ்ச். அதை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். இது எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தா 2019 ப்ளூவேல் அப்படின்ற ஒரு கேம்ல இருந்து ஆரம்பிக்குது. இந்த ப்ளூவேல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீல திமிங்கலம் அப்படின்றது. நீல திமிங்கலம் என்ன பண்ணும்னா, கடல்ல தன் குடும்பத்தோடு இருக்கிறது, தான் தாக போற தெரிஞ்சுட்டு தனியா போயிட்டு அது இறந்து போயிடும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல. அதே மாதிரிதான் நீங்க கூட்டத்தோட இருக்கிற நீங்க தனியா போய் இறந்து போகணும் அப்படின்ட்டு இந்த கேமை வடிவமைச்சிருக்கிறாங்க. ஒரு 15 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல டாஸ்க் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. அந்த 15 டாஸ்க்குமே நீங்க கம்ப்ளீட் பண்றப்ப எண்டில் நீங்க இறந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கேம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா ரஷ்யாவில தான் பிரபலமா இருக்கு. ஸோ ரஷ்யன் மூலமா தான் வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளுக்குள்ளேயும் பரவி இருக்கு. அவன் யாரு, எப்படி இருப்பான், எதுவுமே நமக்கு தெரியாது. அவன் ரஷ்யன் தான், ஆனா அவன் முகமுடி போட்டிருப்பான். ஆனா நமக்கு அவன் யாருன்னு தெரியாது. ஒரு சின்ன சாட் மூலமா ஆரம்பிச்சு உங்களோட நம்பிக்கை அவன் வாங்கிட்டு கடைசியா வந்து பார்த்தா நீங்க இறந்து போகணும் அப்படின்ற மாதிரி டாஸ்க் கொடுத்திருப்பான். இதுல வந்து நிறைய பாதிக்கப்பட்டது யாருன்னு சொல்லி பார்த்தா ரஷ்யாவை சேர்ந்தவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த பரபரப்பு நம்ம இந்தியாவில் அடுத்தது அது குறைய ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா லாக்டவுன் டைம்ல மோமோ சேலஞ்ச் அப்படின்ட்டு ஒரு சேலஞ்சை அறிமுகப்படுத்துறாங்க. இது எப்படின்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்திட்டு இருக்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜா அனுப்புவாங்க. அதுல வந்து பார்த்தோன்னா சைனீஸ்ல இருக்கிற ஒரு கொடூரமான பேயோட பொம்மை இருக்கும். ஸோ ஜாப்பனீஸ் பேய், அந்த பேய் முகம் தான் வந்து பார்த்தோன்னா டிபி. அது என்ன பண்ணுன்னா, உங்ககிட்ட லாயெல்லாம் பேச ஆரம்பிக்கும். உங்ககிட்ட இருந்து சின்ன சின்ன டாஸ்க் கொடுத்து உங்களை கட்டுப்படுத்த வைக்கும். அதுல நிறைய பேர் சின்ன குழந்தைங்க தான் மாட்டியிருந்திருக்காங்க. அந்த குழந்தைகளும் வந்து பார்த்தோன்னா இது சொல்றதுக்கு பயந்துட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்கடுத்து இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நினைக்கும் போது தான் இப்ப ரீசெண்டா வந்து த கொரியன் லவ் கேம் அப்படின்ற ஒரு கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த கேமை எங்க டவுன்லோட் பண்றது, எப்படி விளையாடுறது அப்படின்றது தெரியல. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா 50 நாள் நீங்க 50 டாஸ்கை பயன்படுத்தணும். அந்த 50 டாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. எப்படின்னா, ஒரு ஆள் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாரு. ஃபர்ஸ்ட் நார்மலா எப்படி இருக்க, சாப்பிட்டே, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, உன்னோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது தன்னோட வேலையை ஆரம்பிப்பான். முதல்ல அப்ப என்ன சொல்லுவான்னா, இந்தியா அப்புறம் இந்த மற்ற நாடுகள்னு வச்சுங்க, நம்ம உதாரணத்துக்கு இந்தியா வச்சுக்கோம். இந்தியாவில இருக்கிறது நல்லதே கிடையாது, இந்தியா வந்து பார்த்தோன்னா சொர்க்கமே கிடையாது, நீ கொரியன் வந்துரு, கொரியன் இருக்கிறதா நல்லது. ஸோ கொரியன்ல எப்படிலாம் இருப்பாங்க தெரியுமா அப்படின்ட்டு கொரியனை பத்தி பெருமையா பேச ஆரம்பிப்பான். அதுக்கடுத்த நீ கொரியன் ஃபுட்டை சாப்பிட்ருக்கியா, கொரியன் ஃபுட் எப்படி இருக்கும் தெரியுமா, கொரியா பத்தி தெரியுமான்ட்டு கொரியா பத்தி கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சுட்டு என்னமோ கொரியா தான் சொர்க்கன்ற மாதிரியும் மற்ற நாடுகளாம் வந்து நரகம் அப்படின்ற மாதிரி அவன் பேசி அந்த பெண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் மைண்டை வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கடுத்து அந்த பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு பேரை மாத்திருக்கான். அந்த பேரெல்லாம் நல்லாவே கிடையாது, நான் உனக்கு பேர் வைக்கிறேன்ட்டு கொரியன்ல வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணுங்களுக்கு பேர் வச்சிருக்கான். இந்த பேரை வச்சுதான் உங்களை வீட்டுல இருக்கவங்களும் கூப்பிடணும், உனக்கு சுத்தி இருக்கவங்களும் இந்த பேரை வச்சுதான் கூப்பிடணும். யாராச்சும் இந்த பேரை வச்சு உனக்கு கூப்பிடலன்னு கோவப்பட்டு அவங்களை திட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதனாலே இந்த பொண்ணுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கு இந்த பேரை வச்சு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
பேரண்ட்ஸ்க்கும் தெரியல எதுக்கு இந்த பொண்ணு சரி சின்ன பொண்ணுங்க இந்த பிடிஎஸ் அப்படின்றவங்க மேல கிரஷா இருக்கனால இப்படி இருக்கும்ட்டு அவங்களுமே வந்து பார்த்தோன்னா அதை கண்டுக்கல. ஸோ டேஸ் போக போக அவனுக்கு திருப்பி வந்து பார்த்தோன்னா இந்த பொண்ணுங்களோட மனசை மாற்ற ஆரம்பிச்சிருக்கானுங்க. நீங்க இந்தியாவில் இருக்க வேணாம், கொரியாக்கு வந்துருங்க அப்படின்ட்டு கொரியாவை பத்தி பேசி பேசி இந்த பொண்ணுங்களுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு இந்தியாவில் இருக்க பிடிக்கல, நான் கொரியாவுக்கு போறேன்ட்டு அடம் பிடிச்சிருக்குதுங்க. அப்பாக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு இந்த பிள்ளைங்க திடீர்னு கொரியா போகணும்னு சொல்லுதுங்க அப்படின்ட்டு. இப்படி இருக்கும்போதுதான் 50ஆம் நாள் இந்த பொண்ணுங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு. இந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமா நான் இறந்து போறேன் அப்படின்ற மாதிரி கேட்டாம ரொம்ப டீட்டெயிலா இந்த படத்துல காட்டுவாங்களா சூசைட் பண்ண போறேன், என் சாவுக்கு இவங்க எல்லாம் காரணம் கிடையாது, நான் இப்படிதான் சாவ போறேன், என் வீட்டுல இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்ட்டு எழுதி வைப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணுங்க டீட்டெயிலா 3 பேருமே ஒரு மெச்சூரான மாதிரி எழுதி வச்சுட்டு அந்த வீட்டுல இவங்களை காப்பாத்திடக்கூடாதுன்றதுக்காக டோரை லாக் பண்ணிட்டு ப்ராப்பரா சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றது தெரியல. ஏன்னா இது எங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியல. நானுமே அந்த கொரியன் கேமை பத்தி தேடி பார்க்குறேன், எனக்கு ஆர்டிகல் மட்டும் தான் கிடைக்குது தவிர அந்த வெப்சைட்டோ அந்த கேமை பத்தி எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஸோ உங்களுக்கு கிடைச்சாலும் தயவு செஞ்சு விளையாடாதீங்க. இந்த பக்கம் இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. போலீஸ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில நடந்துச்சு. ஆனா மும்பைல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்டவங்க காணாம போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த 800 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 16ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் வருது. போலீஸ்காரங்களுக்கு என்னடா இது பெரிய தலைவலியா இருக்கே அப்படின்ட்டு அந்த கேஸை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கதான் ஒரு 200க்கும் மேற்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சதா சொல்லி தகவல் வருது. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா திடீர்னு வீடு ஷிஃப்ட் பண்ணி போனாங்க, சொல்லாம கொள்ளாம கூச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 200 பேருக்கு மேல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா மீதி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ட்டு தெரியவே இல்லை. சோ ஒரு 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமால சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அண்ட் மீதி இருக்கவங்களும் இத மாதிரி கேம் விளையாடுறாங்க இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, நமக்கு தெரியாத ஒருத்தவங்களுக்கு மூலமா ஏதாச்சும் ஒரு நட்போ இல்ல இதே மாதிரி கேம் விளையாடுங்க நிறைய பணம் கிடைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. நீங்க வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ எது யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு யாராச்சும் வந்து இந்த கேமை பத்தி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றான்னா தயவு செஞ்சு அவன் நம்பரை பிளாக் பண்ணிட்டு நீங்க வெளில வந்துருங்க. நம்ம பேரை மாத்துறதுக்கு அவன் யாரு அதை சொல்லுங்க. அவனுக்கு கொரியன் பேர் வைப்பான், கொரியன் சாப்பாடை பத்தி சொல்லுவான், கொரியன் ஊரை பத்தி சொல்லுவான், கொரியன்ல என்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லுவான். எனக்கு இந்த பொண்ணுங்க வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாம சூசைட் பண்ணி இறந்துருக்காங்களா, என்னோட மைண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தோணுது வந்து அவங்களோட போட்டோஸ் ஏதாச்சும் வாங்கிருப்போனோ அப்படின்றதான் எனக்கு தோணுது. மேபி அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்து அது லீக் பண்ணிடுவோம் அப்படின்ற பயத்தால கூட இந்த பசங்க இறந்துருப்பாங்களோன்ற டவுட் கூட எனக்கு ரொம்ப இருக்கு. இது என்னோட டாக்ஸ் தான், நான் வந்து வெளில மற்றவங்களை யாருமே சொல்ல என்னோட இதுதான். ஓகேங்களா, நீங்களும் உங்ககிட்ட சொல்றதான் தயவு செஞ்சு இந்த மாதிரி கேமை வச்சு பார்த்தாங்கன்னா பிளாக் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா செவ்விலே 4 அடி அடிச்சு இந்த மாதிரி கேம்லாம் விளையாடாதுன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி விட்டுட்டு நீங்களும் வந்துருங்க. ஸோ சேஃப்டியா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றதை தெரியப்படுத்துங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல நாளைக்கு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஹரிஹரன். இது உங்கள் ஹரிஸ் யூடியூப் சேனல்.